வானதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். காவேரிக்கு பிடிச்ச மாதிரி விஜய் அந்த கொடைக்கானல் வீட்டை காவேரிக்காக கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, விஜய் காவேரி 2 பேருமே எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்லுவார், ஏன் விஜய் அப்படி பண்ணக்கூடாது, பேசாமல் நீயே வாங்கிரு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லு. காவேரி இருந்துட்டு கேட்பாங்க, ஐயோ தாத்தா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி அதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சிரிப்பாங்க. உடனே நீ வாங்குன்னு சொன்னால் உன்னையவா வாங்க சொல்கிறேன், நான் தாத்தா வாங்கி தரேன், என் பேர குழந்தைக்கு ஒரு பரிசாக இருக்கட்டும், பிறக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என் பேரனுக்கு நான் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே விஜய் சொல்லுவார், தாத்தா தாத்தா முடியாது, கண்டிப்பாக வந்து இந்த கிஃப்ட்டை நான் தான் வாங்கி கொடுப்பேன், இது வந்து காலத்துக்கும் காவேரி மனசில் வந்து அழியாமல் இருக்கும், இது ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் தாத்தா, அதை நானே வாங்கி கொடுக்குற ஆசைப்பட்றேன், இது நீங்கள் வாங்கி கொடுக்குறத விட நான் வாங்கி கொடுத்தா இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன், என் ஒய்ஃப்காக நான் வாங்கி கொடுக்குறேனே அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, ஓ இப்படி யோசிக்கிறியா, நான் என் பேர குழந்தைக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நீ வந்து உன் ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்ண பார்க்குறியா, சரி சரி நீ வேற எமோஷ்னலாக வந்து காவேரி ரொம்ப அட்டாச் ஆகிருக்கா அந்த வீட்டிலன்னு சொல்கிறேன், நீ வாங்கி கொடுத்தேன்னா கண்டிப்பாக அது பெரிய வந்து சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும், அதனால் நீயே வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி விஜயோட தாத்தா சொல்லுவாங்க. உடனே காவேரி அப்படியே ஷாக் ஆகி வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க. தாத்தா 2 பேரும் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல, எப்படி நான் அந்த வீட்டை வாங்க முடியும், நீங்கள் எப்படி அதை எனக்கு கொடுக்க முடியும், அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நாங்கள் எங்கே போகிறது, நம்ம என்ன பண்ணுவோம், அது போக அது சாதாரண இடம்லாம் கிடையாது, பெரிய இடம், நிறைய சென்ட்டு, அது போக அங்கேயே வந்துட்டு மெயின் பிளேஸில் இருக்கனால அது காட்டேஜ் மாதிரி கூட பிளான் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டு டூரிசம் பண்ணுறவங்க நல்ல விலைக்கு கூட கேட்டுட்டு இருந்தாங்க அம்மா கிட்ட, அதெல்லாம் முடியாது, நாங்களே வந்துட்டு டூரிசம்காக வந்துட்டு ஹோம் ஸ்டே ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு தான் சமாளிச்சுட்டு இருந்தோம், அதனால் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும், நம்ம வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ என்ன காவேரி சொல்கிறேன், நம்ம வாங்க முடியாதா, நானும் விஜயம் நினச்சா வாங்க முடியாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது, அது போக நாங்கள் எங்கள் பேர குழந்தைக்காக என்ன வேணுனாலும் செய்வோம், ஏன் அப்படியே வந்துட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சொத்தில் ஏற்கனவே இருக்கிறதுல எதையாவது ஒன்று விற்று வாங்க போகிறோம், இதில் என்ன இருக்குது, அது என்ன ஏதுங்கிறத முதல்ல விசாரிக்கலாம், அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ லட்சம் கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே ஒரு பங்கு கொடுத்து நாங்கள் சாரதா கிட்ட இருந்து அதை வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே காவேரி, தாத்தா இல்லை தாத்தா இதெல்லாம் பெரிய விஷயமா தோணுது, முதல்ல அம்மாவுக்கு இது சம்மதமானு சொல்லி கேட்டுக்கணும், ஏன்னா அம்மாவும் அக்காங்க பேச்சை தான் கேட்குறா, கங்காக்கு வந்து பணம் வேணுங்கிறது வேண்டி உறுதியாக இருக்கா, அது போக யமுனாவும் கேட்டுட்ருக்கா, ஸோ யமுனா எதுக்கு கேட்குறா, அவளுக்கு என்ன அமௌண்ட்டு வேணும், கங்கா தான் வந்துட்டு யூஸ்வலாக இப்படிலாம் யோசிச்சுட்ருப்பாங்க, யமுனாக்கு என்ன பிரச்சனை, யமுனாவோட புருஷன் வீட்டுக்காரர் தான் நிவின் ரொம்ப தங்கமான ஆளாச்சே, அவ்வளோ வசதியாக இருக்கக்கூடிய ஆளும் கூட, உங்கள் ஃபேமிலிக்கு கிடைச்ச நல்ல மருமகனும் கூட, அப்புறம் என்னம்மா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்க. இல்லை தாத்தா நிவின் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாராமா, அதனால் யமுனா வந்து அவருக்கு ஏதாவது கொடுத்தா வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா, அது போக நிவினும் நிறைய இடத்துல லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாராமா, அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட காசு வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உறுதியாக இருந்துட்டு அவரே வந்து லோன் அப்ளை பண்ணி அவரே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொந்த காலில் நிற்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி யமுனா சொன்னா அப்படின்னு காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் கேட்பாரு, என்ன காவேரி லாஜிக்காவாக இருக்குது, நீயே யோசிச்சு பாரு, நிவின் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கூட காசு வாங்கக்கூடாது, தான் சொந்த காலில் நிற்கணும், தானாக முயற்சி பண்ணி கெரியரில் சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக அவரே லோன் போட்டு எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்டெப்பாக யோசிக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது யமுனா கொடுக்குற அமௌண்ட்டை கண்டிப்பாக அவர் வாங்க மாட்டார், இதில் வந்துட்டு எனக்கு உடன்பாடே கிடையாது, யமுனா ஏதோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு 1க்கு 2 புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்ருக்கான், ஆனால் வந்து நிவின் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், காவேரி கிட்ட யமுனா அப்படி தானப்பா சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல. ஆமாம் தாத்தா யமுனா அப்படி தான் சொல்லியிருக்கா, மேபி அவள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பண்ணியிருக்கலாம், ஏன்னா எப்போவுமே அவள் கொஞ்சம் ஆர்வக்கோளாறான பொண்ணு, கரெக்டாக வந்துட்டு எதையும் புரிஞ்சிக்க மாட்டா, ப்ராடாக யோசிக்க மாட்டா, இன்னுமே அப்படி தான் இருக்கா போல இருக்குது, சரி சரி என்னவா வேணா இருக்கட்டும், அவளுக்கும் வந்து வீட்டை விற்கணும் தானே ஆசை, கங்காவுக்கும் வீட்டை விற்கணும் தானே ஆசை, 2 பேரும் கஷ்டப்படுறாங்க, அம்மாவுக்கும் வந்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம், கொடைக்கானல் வீட்டை விற்று அவங்க 2 பேத்துக்கும் அமௌண்ட் கொடுக்கணும் தானே அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க, சரி அந்த வீட்டை நம்மளே வாங்கிடலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அது வாங்கிட்டா உனக்குமே ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், அப்பாவோட வீடு உனக்கு வந்த மாதிரி இருக்கும், இது எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா காவேரி அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே தாத்தாவும், இதை இம்மிடியேட்டாக நம்ம பேசி ஆகணும் விஜய், இதை நாளை கடத்திட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா வேறு யாரோ ஒருத்தர் உள்ளே பூந்து நல்ல விலைக்கு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவையில்லாத டென்ஷன் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்மளே சாரதா கிட்ட போய் இதை டேரெக்டாக பேசலாமே அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லுவார். சரிங்க தாத்தா நாளைக்கே போய் பேசலாம், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், அது போக என் பேர்லலாம் நீங்கள் வாங்க வேண்டாம் விஜய், வாங்குறதா இருந்தால் நீங்கள் உங்கள் பேரில் இல்லைன்னா
பாட்டி பேர்லேயே வாங்குங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, இங்கே பாரு, நீ ரொம்ப தியாகி மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். நான் உன் பேரில் தான் வாங்க போகிறேன். எப்போ பார்த்தாலும் எதையுமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லாத காவேரி. இது நான் உனக்காக கொடுக்குற கிஃப்ட்டு. என் பேர்லலாம் வாங்காதீங்கன்னு நீ சொல்லக்கூடாது. உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நான் என் ஒய்ஃப்காக வாங்குகிறேன், என் குழந்தைக்காக வாங்குகிறேன். இதுக்கு மேலேயும் வந்துட்டு இதை பற்றி பேசிகிட்டே இருந்தேன், அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ன மாதிரி விஜய் டென்ஷன் ஆவார். சரி சரி, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல நாளைக்கு இந்த விஷயத்தை போய் அம்மாட்ட பேசி பாட்டிக்கிட்ட பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க. தாத்தாவும் வந்துட்டு சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார். நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணுவார் காவேரி கிட்ட. காவேரி, இப்போ என் லைஃபே அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்குது தெரியுமா? எனக்குன்னு ஒரு ஒய்ஃபு, கேரிங்கான ஒய்ஃபு, எனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. நான் எப்படியோலாம் இருந்தேன், மற்றவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு லைஃப் இருக்காங்க, நல்ல ஃபேமிலியாக இருக்காங்கன்னு பார்த்து நான் எதுக்காகவும் மற்றவங்கள பார்த்து ஆசைப்பட மாட்டேன், மற்றவங்கள பார்த்து ரசிக்க மாட்டேன். பட் இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாக இருக்காங்க, கம்ப்ளீட் ஃபேமிலியாக இருக்காங்கன்னு மட்டும் அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் சோகமாயிருவேன். எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சா நல்லாயிருக்குன்னு. பட் எனக்கு இப்போ கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது, என்னோடய ஒய்ஃபு குழந்தைன்னு சொல்லிட்டு நானும் ஒரு குட்டி ஃபேமிலியவே ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் பாரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அப்பா அம்மா என் கூட இல்லைனாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு காவேரி. அதனால தான் இப்படி ஒரு ஒய்ஃபை வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. என் லைஃப்பில் எப்படி எப்படியோலாம் டேர்னிங் மாறி மாறி போயிருந்துருக்கு. நான் நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிருக்கு. எப்படியெல்லாமோ நேரோவாக இருந்திருக்கு என் லைஃபு. பட் இப்போ வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான வேலை போகுதுன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் காவேரி. நீ மட்டும் கிடைக்கலனா, நீ மட்டும் என் லைஃப்பில் வரலைன்னா நான் என்ன ஆயிருப்பனோ தெரியாது. எப்படி பாரேன், அந்த கடவுள் நம்மளுக்காக பிளான் போட்டிருக்காரு. நான் அவ்வளோ டென்ஷனில் இருக்கும் போது அப்படி ஒரு பிரச்சனையை வந்து எனக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நான் வந்து கான்ட்ராக்டில் உன்னை கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் நீ ப்ரெக்னென்ட் ஆகணும், நீயும் நானும் சேர்ந்துருக்கணும், இனிமேல் நீ இல்லாமல் நானும், நான் இல்லாமல் நீயும் இருக்கவே முடியாதுன்ற சுச்சுவேஷனுக்கு நம்ம வரணுன்றது எல்லாமே கடவுளோட பிளான் தான் போல இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னங்க இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நான் மட்டும் என்ன நினைக்கிறேன், எனக்குமே நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து கிடைச்ச பிளெஸிங்ஸ் தான். என் லைஃப்லேயுமே நிறைய வந்து நெகட்டிவாக நடந்திருக்கு. நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது, நான் ஆசைப்பட்டு நடக்கிறதெல்லாம் கிடையாது, நான் ஆசைப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு கூட எனக்கு கிடைக்காது, நான் ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு கிடைக்காது. அப்படியே நானும் பழகிக்கிட்டேன், அப்படியே நான் அந்த லைஃப்க்கு அடாப்ட் ஆகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் பெரிய அடி உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமும் நான் மீண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சு, ஒரு நல்ல பாசிட்டிவான வேலை போகிற மாதிரி இருந்துச்சு. நானுமே பிளெஸ்ஸிங்ஸ் தான், என்னோடய அப்பாவும் என்னை பிளெஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு புருஷன், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலு, இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த காலத்தில் அந்த ஒரு பொண்ணை வந்து யார் மருமகளை வந்து இந்த அளவுக்கு தாங்குன்னு தாங்குவா சொல்லுங்கள்? தாத்தாவும் பாட்டி என்னை தான் பொண்ணு மாதிரியும் பேத்தி மாதிரியும் பார்த்துக்கிறாங்க. பிறக்க போகிற குழந்தைக்காக அவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் யாருக்குமே அமையாதுங்க. ஈவன் ரிலேட்டிவாக இருந்தால் கூட இந்த மாதிரி அமையாது. கங்காக்கா கூட ரிலேட்டிவில் தான் கல்யாணம் பண்ணாங்க குமரன் மாமாவை. ஆனால் கங்காக்கா கூட இப்படி ஒரு லைஃப் அமையல. நீங்கள் அதையும் தாண்டி மேலே நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பியாண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. உடனே விஜய் வந்து காவேரி ரொம்ப ஹக் பண்ணி, இன்றைக்கி நீ எவ்வளோ க்யூட்டாக இருந்த தெரியுமா, அந்த சீன்ஸ் மட்டும்தான் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. இதே மாதிரி நீ டெய்லி சாரீ கட்டலாம்ல காவேரி அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே ஏங்க காமெடி பண்ணுறீங்க, ஒரு நாள் சாரீ கட்டிட்டு அது நடக்கிறதுக்குள்ளேயே எனக்கு படாத பாடாகி போச்சு. ஏதோ அந்த பியூட்டிஷியன் கூடவே இருந்தனால தூக்கி தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க. நானாவது சாரீ கட்டிட்டு இந்த மாதிரி நடக்கிறதாவது, போங்க அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீ எப்படி சாரீ கட்டுவ அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, நெக்ஸ்ட்டு வளகாப்புக்கு வேணால் கட்டுறேன் ஓகேவா, அப்போது இதே மாதிரி பியூட்டிஷியன் வந்து கட்டி விட்டாங்கன்னா அழகாக மேக்கப் போட்டுட்டு ஸ்டைலாக நினைக்கிறேன், அப்போ நீங்கள் என்னை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் சிரிப்பார், நீ கம்ப்ளீட்டாக அப்படியே வேறு மாதிரி இருக்கேடி, உன்ன மாதிரி ஒரு மெட்டீரியல் எங்கே தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா, நீ வேறு லெவல் தெரியுமா காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக ஒட்டிட்டு சிரிப்பார். அதே சமயத்தில் காவேரியும் வந்துட்டு விஜய் பேசுகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் விடிஞ்சதுமே தாத்தா போய் பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க, கல்யாணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசலான் இருக்கேன், இங்கே வந்து உட்காரு அப்படின்ன மாதிரி பாட்டியை கூப்பிடுவாங்க. என்னங்க காலையிலே முக்கியமான விஷயம் பேசணுங்கிறீங்க, எனக்கு வேறு டயர்டாக இருக்குது போங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே வந்துட்டு பேச மாட்டீங்க, சாதாரண விஷயத்த இவ்வளோ பில்டப் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்ன மாதிரி கல்யாணி சொல்ல, உடனே இல்லை கல்யாணி உண்மையாலுமே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ராதா நீயும் வா அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணையும் கூப்பிடுவாங்க. உடனே தாத்தா சொல்லுவாங்க, இந்த மாதிரி காவேரிக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது இல்லையா, அந்த குழந்தைக்கு நம்ம பெருசாக ஏதாவது பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுக்கு ஒரு நல்ல ஐடியா எனக்கு இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னங்க சொல்லுங்கள் அப்படின்ன மாதிரி பாட்டு கேட்பாங்க. இல்லை கல்யாணி, நம்ம கொடைக்கானலில் காவேரியோட வீடு இருக்குல்ல, அதை விற்கலான் இருக்காங்களாமா, சாரதா கங்கா யமுனா எல்லாருமே வந்துட்டு விற்கிறதுக்காக வந்து பிளான் போட்டுட்ருக்காங்களாமா, அந்த பணத்தை வாங்கி
கங்காவுக்கும் யமுனாக்கும் வந்துட்டு கொடுத்துட்டா அவங்களோட லைஃப்பும் செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு சாரதா நினைக்கிறாங்க போல இருக்குது. அதனால் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏங்க வீட்டை விற்கிறாங்க, நாளைக்கு பிள்ளைங்கள்லாம் கல்யாணமாகி அவங்கவுங்க பாட்டுக்கு செட்டில் ஆயிடுவாங்க, நாளைக்கு அவங்களுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு வீடு தானே, ஏன் சாரதா இதை விற்கிறதுக்கு யோசிச்சாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே சொல்லுவாங்க, இல்லை கங்காவும் யமுனாவும் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாம்மா, அது போக சாரதாவுக்கும் கொடைக்கானலுக்கு அடிக்கடி போயிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அங்கே நிறைய பசங்க வந்துட்டு அதை இதையும் பண்ணுறாங்களாம்மா, இதெல்லாம் யோசிச்சு சாரதா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க, அதனால் அந்த வீட்டை விற்கிறதுக்கு பதிலாக காவேரிக்கு சுத்தமாக அதில் உடன்பாடும் கிடையாது, காவேரியோட மனசு ஃபுல்லாக அந்த வீட்டில் தான் இருக்குது, அவங்க அப்பாவோட மெமரிஸில் இருந்து அவங்க வாழ்ந்தது பிடிச்சது எல்லாமே இருக்கிறதுனால காவேரிக்கு சுத்தமாக இதில் உடன்பாடே கிடையாது, அந்த வீட்டவே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அதனால் விஜயும் நானும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி பேர குழந்தைக்கு பெருசாக ஏதாவது பண்ணணும்னு தானே யோசித்தோம், நம்ம ஏன் இந்த வீட்டவே வந்து காவேரி பேரில் வாங்கி கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்பாரு. ஓ சரிங்க, பரவாயில்ல, எனக்கும் சம்மதம் தான், அந்த சொத்து வந்து இவங்க கையை விட்டு போகாமல் இருந்தால் பரவாயில்ல, அது போக காவேரிக்கு அது ரொம்ப வந்துட்டு அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க அந்த வீடு, அவள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாள் அவங்க அப்பாக்காக, கண்டிப்பாக நம்ம இதை ஒன்றும் பண்ணிடலாம், நம்மளுக்கு சொத்து மேலே சொத்து சேர்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, நம்ம அமௌண்ட்டு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அந்த வீட்டை நம்மளே வாங்கிடலாம், ஆனால் முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்கள் எக்காரணத்து கொண்டும் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வந்துட்டு வேண்டப்பட்டவங்கிறதுக்காக சாரதா கிட்ட விலையை குறைச்சி பேசி வாங்க ட்ரை பண்ணிடாதீங்க, என்ன விலை வந்து மற்றவங்களுக்கு விற்கிறாங்களோ இல்லை மற்ற கஸ்டமருக்கு இன்னத்த மார்க்கெட் ரேட்டு எப்படி போதோ அதை விட ஒரு 10% அதிகமாக கொடுத்து நீங்கள் அந்த வீட்டை வாங்குங்க, அப்போ தான் வந்துட்டு நாளை மணி அதை பற்றின பேச்சும் நம்மளுக்கு வராமல் இருக்கும், நம்மளுக்கும் வந்துட்டு சுமூகமாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணலாம், இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்ல, உடனே தாத்தாவும் இதே தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படியே பண்ணிடலாம் கல்யாணி, நான் உடனே போய் விஜய் கிட்ட சொல்லிட்டு நாங்கள் போய் பேசிட்டு வந்துடுறோம் சாரதா கிட்ட அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சித்திக்கிட்ட போய் அன்பு பேசுவார், என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில், என் பையனுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க, இவனுக்கு வந்து சொத்து மேலே சொத்து சேர்க்குறீங்களா, அவள் சரியான வித்தக்காரியாக தான் இருக்கா, வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எவ்வளோ பெரிய சொத்தை வந்து வளைச்சி போடுறா பாரு அவள் பேரில், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என் பையனை யாராவது நினைக்கிறீங்களா, அவனுக்கு ஏதாவது வாங்கணும், அவனுக்கு ஏதாவது செட்டில் பண்ணணும் இந்த கிழவனும் கிளவி யோசிக்கிறாங்களா, இவங்க ஏன் தான் அப்படி இருக்காங்களோ, சரியான சுயநலமாக இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீயும் ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எங்கே போய் முடியுதோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல ராதா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அன்பு வெளியில் போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ராதாவுக்கும் கோவம் வரும், இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, காவேரிக்காக மட்டும் எல்லாமே யோசிக்கிறாங்க, அவர் சொல்கிற மாதிரி என் பையனுக்காகவும் எனக்காகவும் கூட யோசிக்கிறது கிடையாது, நான் பெற்று வச்சிருக்கிறது ஒன்று கண்ணே கண்ணுன்னு, அந்த பையனுக்கு ஒன்று எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது, அவனும் ஆண் வாரிசு தானே, அவனுக்கும் ஏதாவது பார்த்து இதே மாதிரி பண்ணுறது, வாரிசுன்னு விஜய் மட்டுமே தான் அந்த அப்பா எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அப்போ என் பையன் மட்டும் யார் அம்மா வாரிசு இல்லாமல், சரி ஏதோ பண்ணட்டும், இப்போதைக்கு நம்ம பேசினோம்னா வைத்தறிச்சலில் பேசுகிறா இவ பொறாமையில் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இப்போதைக்கு அமைதியாக இருந்துட்டு அப்புறமா மெதுவாக அம்மாவுக்கு அதில் போடலாம் அப்படின்ன மாதிரி ராதா ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு காவேரி விஜயை கூப்பிட்டு பேசுவாங்க. விஜய், நீங்கள் நைட் பேசினதெல்லாம் ஓகே தான், நான் ஒன்று கேட்கணும், அதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, என்ன காவேரி எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, நான் இதை கேட்கலாமான்னு தெரியல, இந்த அளவுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கானோ தெரியல, இருந்தாலும் நான் கேட்குறேன் விஜய், தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, நீ ரொம்ப ஃபார்மலாக பேசாத காவேரி, என்ன மேட்ருங்கிறத மட்டும் சொல்லு, நீ ஓவராக பில்டப் பண்ணுறத பார்த்தா சப்ப மேட்ராக தான் இருக்கும்னு தோணுது, என்னன்றதை முதல்ல சொல்லு அப்படின்ன மாதிரி விஜய் கேட்பாரு. எப்போங்க அம்மாட்ட பேச போகலான் இருக்கீங்க, எப்போ கிளம்புறோம் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, தாத்தா தான் இப்போ சொல்லிட்டு போனாங்க, பாட்டிக்கிட்ட சித்திக்கிட்ட எல்லார்ட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாராம்மா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சம்மதமாம்மா, நம்ம இப்போவே ஒரு 1 ஹவரில் வந்து போய் அத்தையை பார்த்து பேசிட்டு வந்துடலாம், பாட்டிக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டு என்னங்கிறத யோசிப்போம் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, ஏங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கேளுங்க, நீங்கள் என் பேரில் இப்போதைக்கு மாற்ற வேண்டாம் வீட்டை, பிகாஸ் அம்மா பேர்லேயே இருக்கட்டும் அது, ஏன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த பேரை வந்து மாற்றவே வேண்டாங்க, அம்மாக்காக இருக்கிறது அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான், நாளைக்கு எல்லாமே ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்குறோம், எங்கள் லைஃப்னு போயிட்டோன்னா கடைசியில் அம்மாக்கும் பாட்டிக்கும் இருக்கிறது அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான், நம்ம அந்த சோர்ஸை கை வைக்க வேண்டாங்க, அம்மா இருக்க வரைக்கும் பாட்டி இருக்கிற வரைக்கும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் அவங்க பேர்லேயே அது இருக்கட்டும், அவங்களே பார்த்து அதுக்கப்புறமா என் பேரில் மாற்றினா கூட ஓகே தான், ஏன்னா அது நம்ம வாங்கினதாகவே இருக்கட்டும், வேணால் ஒரு டம்மியாக ஒரு பேப்பரில் வேணால் சைன் வாங்கிக்கோங்க, பட் பேர்லலாம் மாற்ற வேண்டாம் விஜய், ப்ளீஸ் விஜய் அப்படின்ன மாதிரி கேட்க, சரி காவேரி அப்படியே இருக்கட்டும், இதை நான் தாத்தா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், எல்லாத்தையுமே நீ எப்படி இப்படி யோசிக்கிற, ஆனால் யாருக்குமே
யாருக்குமே இந்த மாதிரி யோசனையெல்லாம் வரவே வராது தெரியுமா? ஈவன் நானாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு ப்ராடாக யோசிக்க மாட்டேன். ஒரு செகண்ட் எல்லாத்தையுமே மறந்து நான் மாற்றி தான் யோசிப்பேன். பட் எல்லா சுச்சுவேஷன்லேயும் அம்மாக்காக, எனக்காக, ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்கவுங்களோட நிலைமையிலேருந்து எமோஷ்னலாக யோசிக்கிறதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும். ஏன்னா எல்லா தியாகமும் பண்ணுற நீ, எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணுற, பட் கடைசியில் வந்துட்டு ட்விஸ்ட் ஆகிறது அது உனக்கு மட்டும்தான். அந்த ப்ராப்ளமே நீ தான் ஃபேஸ் பண்ணுற. சரி இருக்கட்டும் விடு, உனக்கு இதுதான் ஆசை, அம்மா பேர்லேயே இருக்கட்டும், உன் பேரில் மாற்ற வேண்டாம் இப்போதைக்கு. நம்ம வக்கீல்கிட்ட சொல்லி டம்மியாக ஒரு பேப்பர் மட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். பிகாஸ் வந்து நம்ம அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குறோம்ல காவேரி, சேஃபர் சைடு வந்து அது இருக்கட்டும். நம்ம வந்து கங்காக்கும் யமுனாக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஷேர் பண்ணி கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். அது போக இந்த வீடு விற்கிறதுல இப்போதைக்கு ஷேர்ஸ் எதுவுமே நீ வாங்காத. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்கல்ல, பணம் அவங்களுக்கு வேணும்ன்ட்டு. அவங்களுக்கு வந்துட்டு பணம் ஷேர் பண்ணி அம்மா கொடுத்தட்டும். அந்த ஷேர்ஸில் வந்து நீ எந்த அமௌண்ட்டுமே வாங்க வேண்டாம், அதுவுமே அம்மா கிட்டேயே இருக்கட்டும். நர்மதாக்கு வேணும்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த அமௌண்ட்டை அப்படின்ற மாதிரி சொல்ல. ரொம்ப தேங்க்ஸ் விஜய், நீங்கள் இந்த மாதிரி என் ஃபேமிலிக்காக மட்டும் யோசிக்கிறது என்னால் சத்தியமாக நம்ப முடியல. நான் மட்டும் தியாகி கிடையாது, நான் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கிடையாது, எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க. இப்போ கூட பாருங்கள், நர்மதாவோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக இப்போவே நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட்லாம் யாருக்குமே கிடைக்காது.